மட்டும் ஹார்ட் பீட் மைல்டாக கேட்குது. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு எங்கள் ஊரில் செம்ம மழை, ஈரமாக இருக்கு எல்லாம். ஆனாலும் இந்த கிளைமேட் நல்லா இருக்கேன்னு வெளியே வந்து உக்காந்துருக்கேன். நான் சொல்லப்போனால் எனக்கு 2ஆம் தேதி தான் ஹாஸ்பிட்டல் வாங்க, இந்த மாதம் 2ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போனேன். திரும்ப 7ஆம் தேதி பிளட் டெஸ்ட் பண்ணும் வாங்கன்னாங்க. அன்றைக்கி போனேன், அன்றைக்கி பண்ண முடியல. இன்றைக்கி 14ஆம் தேதி குளிச்சுட்டு காலையிலே ஃபஸ்ட் அட்டண்டன்ஸாக போடணுன்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிளம்ப போகிறோம். அந்த முருங்காயை கடிக்கடின்னு கிடைக்குது. சவுண்டு பாரு. எங்கேயாவது கிளிய நாய் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்களா? இங்கே பாரு, நீ நம்ம வீட்டில் கொய்யாக்கா இருக்குல்ல, கிளிக்கு கொய்யாக்காலாம் பிடிக்கும்ல, எடுத்து வந்து இப்படி நிற்கிறேன். எப்படி வந்து வைப்பாங்க, உன்னை தூக்கிட்டு போயிடும். நீயும் கொய்யாக்கா சைஸில் தான் இருக்க. அப்படியே ஒரு மாம்பா வெள்ளவா 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 வெள்ளவா. நேற்று ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கார்டனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓனர் அவர் தான். வாங்க பொண்ணாட போத்தலாம். இவ்வளோ பெரிய பொண்ணாடக்கூடாது. காலையில் வாந்தி வந்துச்சு. இந்த மாத்திரை போட்டு நீக்கலைன்னா சாப்பிட முடியாது, முடியாது. தினூண்டு மாத்திரை தான் எனக்கு நம்பிக்கை. எதுக்கு திரும்ப ஃபஸ்ட்டு சிக்கு குடித்தேன், அப்போ தான் மாத்திரை போடும்போது வலிக்கு. இப்படி ஒரு நம்பிக்கை. ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். வா வா வா. சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிடலாமா? ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னால் நான் எத்தனை மாதம்னு உங்ககிட்ட சொல்லலை. எனக்கு இது 5ஆவது மாதம். இந்த மாதத்துலேயே நான் 3 டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எப்பயுமே எனக்கு செக்அப் டேட்டு 2ஆம் தேதி. 2ஆம் தேதி போனால் பிளட் டெஸ்ட் பண்ணும், 7ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. 7ஆம் தேதி போனால் பவர் சடோன்னு இன்னொரு நாள் வாங்கன்ட்டாங்க. இன்னைக்கு டேட்டு 14 ஆச்சு. இன்னைக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறோம். இன்னொன்று என்னென்னா, நேற்று நைட்டில் இருந்து என்னன்னே தெரில, இந்த இடம்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அது டாக்டர்கிட்ட என்ன அப்படிலாம் இருக்குமா, இல்லை பேபி மூமெண்ட்னால அப்படி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு மாதிரியாகவே இருக்குது. இங்கே வலிக்குது, அப்புறம் இங்கே வலிக்குது. எங்கள் அத்தைக்கிட்ட இருந்தால் சொல்கிறாங்க, என்னன்னு கேட்கணும். இப்போ வண்டியில் வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. புகை அடிக்குங்களா? புகை அடிக்கு. அந்த டஸ்ட்டுனால கண்ணில் ஒரு மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் என்னைக்கு நம்ம சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இருக்கிறதுலே லேட்டாக போகும். அதுதான் இன்னைக்கு சீக்கிரமாக 8 மணிக்கெலாம் போய் அட்டண்டன்ஸ் போட்டுருன்னு நினச்சேன். மணி இன்னும் ஒரு 10 மணி இருக்குமா, 10 மணி பக்கமாக ஆயிடுச்சு. வயிறு வேற வலிக்குது. இந்த இடம் எப்படி சொல்கிறது, நேற்று நைட்டில் இருந்தே வலி. நேற்று காலையில இருந்தே வலி. நானும் சரி பிரியாணி சாப்பிட்டோம், முதல் நாள் பிரியாணி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால தான் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நேற்று நைட்டு வரைக்குமே ஒரு மாதிரி சுருக்குன்னு இந்த இடம்லாம் ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்குது. இப்போ வரைக்குமே வலிச்சுட்டு இருக்கு. வண்டியில் வந்ததுக்கு வேற இந்த எக்ஸில் அதுவும் ஒரு பக்கம் உக்காந்து வயிறு வலிக்குதுன்னு இன்னைக்கு 2 பக்கமாக உக்காந்தேன். அப்பயும் இந்த வலி வந்ததுக்கப்புறம் வண்டியில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் வயிறு இதாக இன்னும் ஹெவியாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த சுருக்குன்னு வயிறுலாம் இழுத்து பிடிச்சா வலிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு மாதிரி யாரோ உள்ளேருந்து குத்துற மாதிரியே இருக்குது.
அதே மாதிரியே ஒரு ஃபீல். பேபியோட மூமெண்ட்டாக இருக்குமோ? அது என்னன்னு தெரியல, ஒருவேளை பேபியோட மூமெண்ட் அசைகிறனால அது அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்லை உள்ள ஏதாவது என்னவா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. வேற டாக்டர் பார்க்கணும், டாக்டர்கிட்ட கண்டிப்பாக இது சொல்லணும். பிளட் டெஸ்ட் முக்கியம். ஆமாம், இன்னைக்கு இருக்கிறதுலே முக்கியமான விஷயம்னா பிளட் டெஸ்ட்டு. ஏன் பிளட் டெஸ்ட்னால், இதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன். பட் 5th மந்தில் வாமிட்டிங் கம்மியாகி நான் ஃபுட்டு எடுத்திருக்கேன். அதனால கம்மியாகல, இன்றைக்கி வாந்தி எடுத்தேன். டாக்டர் போய் சொல்கிறேன். வாந்தி தான் 4 மாதமாக தொடர்ந்து வாந்தி. இந்த 5ஆம் மாதம் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து 3 டைம் அந்த மாதிரி டேப்லெட் போட்டு ட்ரிப்ஸ் போட்டதுனால 5ஆம் மாதம் கொஞ்சம் தாக்கம் முடிக்குது. சரி, ஃபாஸ்ட்டாக மறந்துட்டியா? என்ன டெஸ்ட் நீ பண்ணுவாங்களாமா? பிளட் டெஸ்ட்டு இது வெயிட் பார்க்கணும். பிளட் டெஸ்ட் செஞ்சுருக்கா இல்லையா? சொல்லுவாங்க, இப்போ பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் வந்து இன்றைக்கா இதில் வெயிட் பார்த்துட்டு என்னது? ரத்தத்தை சாம்பிள் பார்த்துட்டு இருக்கு. பிளட் டெஸ்ட்டு டாக்டர் பண்ணுவோம். ஏன் உம்முன்னு இருக்கா? என்னாச்சு உம்முன்னு இருக்கா? ஏன் அந்த நீ செக்அப் பண்ணிட்டு வந்து 3 தானே உனக்கு சொன்னாங்க. அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னா போய் சாப்பிடுவோம். அப்போ வாந்தி எடுத்துகிட்டே இருக்குல்ல, இப்போ கொஞ்சமாச்சு சாப்பிடுங்கிறாங்க. நீ சாப்பிடப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பொட்டிக்குள்ளேயும் மாத்திரை, இந்த பொட்டிக்குள்ளேயும் மாத்திரை, அது இல்லாமல் இது மாத்திரை, அது இல்லாமல் இங்கே மாத்திரை. ஆனால் நீ திங்காமல் ஏமாத்துற. ஹார்ட் பீட்டு அது எதுவும் சொல்லுவாங்க லைட்டாக, அது டாக்டர் லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவாங்க. லைட்டாக தெரியுதா? அவனுக்கு அழுவ தெரியுமா? எனக்கு அவங்க சொல்லும்போது சரி சரி. மித்தவங்களுக்குலாம் ஹார்ட் பீட் நல்லா டொப்பு டொப்பு டொப்புன்னு கேட்குது. எனக்கு மட்டும் ஹார்ட் பீட் மைல்டாக கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு 5th மந்தில் அப்படிதான் இருக்கும், ஆனால் மைல்டாக கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப நர்ஸு சொல்லும் போது ஆல்ரெடி வயிறு வலிக்கு எதனாலும் சொன்னாங்களா? வயிறு வலிக்குதுன்னு வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு மாத்திரை எழுதி தரேன், அதை போட்டு பாருங்கன்னு சொல்லி, அதான் அந்த சப்பி சப்பி சாப்பிட்ற மாத்திரை. நைட்லேருந்தே வலிக்குதுன்னு சொன்னாங்க. பிரியாணி சாப்பிட்டதுனால வலிக்குதுங்களா? தெரில. அது இந்த டைமில் ஒரு சிலருக்கு வரமாட்டுக்கு அது மாதிரி ஒரு சிம்டம்ஸு. இதுக்கு முன்னாடி 42.3 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 42.5 இருந்துச்சு. 42 தான் இருக்கும். ஆமாம், இப்போ வந்து 43. ஒன்றும் இல்லைப்பா, கொடுப்பா, ஒன்றும் இல்லை, நல்லா சரியாயிடும்பா. ஒன்றும் இல்லை, துணி வேறு போகுது. ஒன்றும் சரி. ஹார்ட் பீட் வெயிட்டு தான் பிரச்சனை. நீங்கள் சாப்பிடாததுனால வாந்திலாம் அழுத்தல, அதான் உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் உழைப்போம். ஒன்றும் இல்லை, சரியா? ஏப்பா ஓகே, நாளைக்கு போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு சரி விடுங்க. அழுவா, நல்லா சரியாயிடும். நல்லா சாப்பிட்டாவே எல்லாம் சரியாயிடுவா. பா ஒன்றும் சரியா? ஒன்றும்
சாரி, அங்கே அழுதுட்டு இருந்ததுனால சரியா என்னால் பேச முடியல. வெயிட்டு கம்மியாக இருக்குது, நல்லா சாப்பிடுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்ப சொன்னேன் எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. அவங்க வந்துட்டு வாமிட் வந்தாலும் பரவாயில்ல, வெயிட் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கு, நீ வெயிட் ஏறத்துக்கும் பேபிக்கு சத்து 42லேருந்து எவ்வளோ ஏறி இருக்க? 42லேருந்து 42.5 இருந்தேன். அப்புறம் இப்போ 43. வெயிட் ஏறணும். நான் எனக்கு இதுவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, 43 வந்துட்டுமேனு. சிஸ்டர் வெயிட் பத்தாது, இந்த வெயிட்லாம் பத்தாது, நீ இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 5வது மாசத்துல இந்த வெயிட் வந்து கம்மி, ரொம்ப கம்மி இந்த வெயிட்டு. ஆமாம், 5 மாதமா 500 கிராம், மாதத்துக்கு 100 கிராம் இதாகிதுன்னா சாப்பிட்ணும். வாந்தி நிற்க வச்சு நல்லா சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். வாந்தி வந்துட்டு அது போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலேயும் நாளைக்கு தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு வேறு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. சரி, பாய்.